Welcome to Future Vision Study Center in botany class. Today we are going to see about the first unit topic is mycology. So in mycology, previous class we discussed about Cercospora. So Cercospora fungi, it will be causing the leaf spot in plants and producing primarily through the asexual conidia by formations and it will be emerged the stomata. ஸோ இதில் வந்து ஹைஃபே ஃபார்ம் பண்ணி அதோட தாலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோன்னா ஹைஃபே ஃபார்ம் பண்ணி ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்போர்ஸ் மூலமாக வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணி அந்த பிளான்ட் இன்சைட்லேயும் இருக்கும், இன்டர் செல்லுலாராகவும் இருக்கும், இன்ட்ரா செல்லுலார்லேயும் அந்த ஹைஃபே வந்து வெளியே ப்ரொடியூஸ் பண்ணி அது பிளான்ட்டில் வந்து டிசீஸை உருவாக்கும். இது பார்த்திங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுமே வந்து இதில் இருக்கும். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கொனிடியா போர்ஸ் ஃபார்ம் ஆகும். இது மாதிரி கொனிடியா போர் ஃபார்ம் ஆகி அதில் மேலே வந்து கொனிடியா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து கொனிடியா ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் நடக்கும். இதே வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஃபார்ம் ஆகுனா சூடோதீசியா, தட் இஸ் இட்ஸ் ப்ரொடியூசிங் த அஸ்கோஸ்போஸ். சூடோதீசியாங்கிற ஸ்டேஜ் வந்து செக்ஸுவல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இது வந்து அஸ்கோஸ்போஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அஸ்கோஸ்போஸ் வந்து எப்படி வரும்னு பார்த்தோம்னா இந்த அதுவும் வந்து இந்த ஸ்டொமேட்டா வழியாக வரக்கூடியது தான். இல்லாட்டி அந்த எபிடமில் அவுட்டர் எபிடமில் லேயரை வந்து ரப்சர் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஸ்போர் ப்ரொடியூஷன் பண்ணும். மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஹைஃபேவை ப்ரொடியூஸ் பண்ணி இதில் வரும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஒன்றா நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வின்டரிங். ஸோ ஓவர் வின்டரிங் அப்படின்னா என்ன, இந்த அஸ்கோஸ்போஸ் வந்து என்ன பண்ணும்னா it will be stay back to the plant, it will be ready to infect the new plant in the next growing season. அடுத்த சீசனில் வரக்கூடிய plant affect பண்ணுறதுக்கு வந்து இது என்ன பண்ணும், இந்த pathogen survive and it will be spreading. அதுக்கு பேர் தான் வந்து ஓவர் வின்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தோம்னா வந்து டிக்கா டிசீஸ் வந்து இந்த லீஃபில் ப்ரொடியூஸ் பண்ணும். எதில் பார்த்தோன்னா கிரவுண்ட்நட் லீஃப், அராக்கிஸ் அப்படிங்கக்கூடிய கிரவுண்ட்நட் லீஃபில் வந்து என்ன பண்ணும்னா இது வந்து இதோட டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அராக்கிஸ் ஹைப்போஜியா அது அப்படிங்கிறது வந்து கடலக்காய் செடியோடைய பொட்டானிக்கல் நேம். அந்த பிளான்ட்டில் தான் வந்து டிக்கா டிசீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து காமனாக வந்து இந்த செர்கோஸ்போரா பிளான்ட்டில் வந்து நடக்கக்கூடிய ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட். ஸோ லெட் வி சி த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். நம்ம வந்து இப்போ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டீகம்போசஸ் ஆஃப் வேஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து இங்கே பார்த்தாலே தெரியும் ஹவு இட்ஸ் வில் பி டீகம்போசஸ் கம்போசிங் த டெத் திங்ஸ் வந்து எப்படி டீகம்போஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் ரிலீஸிங் த என்சைம் ஆன் த டெட் ரிமைன்ஸ். அதாவது அந்த என்சைம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. த என்சைம் டைஜஸ்ட் த டெத் மேட்டர்ஸ் அண்ட் மேக் இட் soluble. The third stage, the soluble products are taken by the fungus. ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்சைமை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. டெத் மேலே என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த என்சைம்ஸை வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சாலிபிள் கண்டென்ட்டாக வந்து அதை டைஜஸ்டட் த டெத் மேட்டர்ஸ் அண்ட் மேக் இட் எஸ் அ சாலிபிள். அந்த சாலிபிள் ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுது, இட்ஸ் ஆர் டேக்கன் பை த ஃபங்கஸ். இந்த மாதிரி வந்து டீகம்போசஸாக வந்து ஃபங்கஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மைக்கோரைசா. ஸோ மைக்கோரைசா அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஃபங்கஸ் ரூட். இது வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். இது வந்து ஆல்கே அண்ட் ஃபங்கை ரெண்டுமே வந்து இருக்கக்கூடியது தான். ஃபங்கஸ் வந்து நியூட்ரிஷன்ஸ் அண்ட் வாட்டர் அப்டேக்கிங் ஃபார் த பிளான்ட்டுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ஃபங்கஸ் வந்து கார்போஹைட்ரேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதில் செவரல் கைண்ட் ஜைகோமைக்கோட்டா, ஆஸ்கோமைக்கோட்டா, பிசிடியா மைக்கோட்டா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரூட் பட் டு நாட் பெனிட்ரேட் இந்த செல்லை வந்து பெனிட்ரேட் பண்ணுறது. இட்ஸ் அ ஹைஃபா வில் பி important. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் எக்காலஜிக்கல் ரோல் ஆஃப் ஃபங்கை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மைக்கோரைசா. இது வந்து எண்டோமைக்கோரைசா அண்ட் எக்டோமைக்கோரைசா அப்படின்னு டூ டைப்ஸ் ஆஃப் மைக்கோரைசாஸ் இருக்குது. செல்வி மியூச்சுவல் கிவிங் த பெனிஃபிஷன் டு த பிளான்ட்ஸ். ஸோ எடிபிள் ஃபங்கை. ஸோ சம் ஃபங்கை இட்ஸ் வில் பி யூஸிங் ஃபார் த எடிபிள். அதாவது 200 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கைஸ் வந்து நம்ம ஃபுட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ காமன் ஃபீல்டு மஷ்ரூம், ரைசோபஸில் மஷ்ரூம் வந்து இட்ஸ் வில் பி எடிபிள். தென் பஃப் பால்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸ்ட் கேக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ மோரல்ஸ் ஆர் குஜ்ஜி அண்ட் கும்ப்.
இதெல்லாமே வந்து எடிபிள் ஃப்ரூட்ஸாக வந்து யூஸ் பண்ணக்கூடியது. இதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ காமன் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த மஷ்ரூம்ஸ் ஆர் பாய்சனஸ். ஒரு சில மஷ்ரூம்ஸ் வந்து பாய்சனஸாக இருக்கும். சம் மஷ்ரூம்ஸ் வந்து என்ன பண்ண எடிபிள் மஷ்ரூம்ஸாக யூஸ் பண்ணு. ஸோ பாய்சனஸ் மஷ்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமானிட்டா மியூஸ்காரிஸ். இது வந்து இட்ஸ் அ பாய்சனஸ். அதாவது நம்ம நார்மலாக நம்ம பிளேசஸில் பார்த்தோம்னா இந்த மரத்தில் சின்ன சின்ன செடி கொடிகளுக்கு இடையில இந்த செவுத்தோரத்துல எல்லாம் குட்டி குட்டியாக மஷ்ரூம் இந்த பிளாக் கலரில் வந்து அந்த கில்ஸோடு இருக்கும். அதெல்லாமே வந்து பாய்சனஸ் மஷ்ரூம்னு சொல்லுவோம். பட் சம் மஷ்ரூம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம சீட் மூலமாக க்ரோ பண்ணுறது, இந்த பட்டன் காளான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த நாட்டு காளான், சிப்பி காளான் எல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம இதெல்லாமே வந்து ஃபங்கஸ் கேட்டகரியில் வரக்கூடியது தான். இதெல்லாமே வந்து ரைசோபஸ் தான், அகாரிகஸ் கேட்டகரியில் வந்து வரக்கூடியது. இதெல்லாமே வந்து எடிபிள் மஷ்ரூம்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஈஸ்ட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபங்கை. பட்டிங் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. இந்த ஈஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு வந்து இந்த ஈஸ்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இந்த பேக்கரி ஐட்டம்ஸில் எல்லாமே ஈஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. தென் இது யூஸ்டு ஃபார் த ஃபர்மெண்டேஷனை வந்து ஆல்கஹால், எத்தனால் ப்ரொடியூஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஈஸ்ட் யூஸ் ஆகுது. ஸோ லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஈஸ்ட் கேக் இஸ் கால்ட் as a microbial farming. So they are prepared by the mixing a large number of yeast cells with some inert substance such as the starch and then compressed to form a cake. நம்ம ஒரு டஃப் மாதிரி ஒன்று நம்ம உருண்டை பிடிப்போம் இல்லைங்க. இப்போ கோதுமை மாவில் ஆகட்டும் இல்லை மைதா மாவுலே ஆகட்டும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி அதில் வந்து நம்ம ஈஸ்ட் கண்டென்ட் சேர்த்தும்போது நல்லா புஃப்னு உப்பி வர்றதுக்கு வந்து இந்த ஈஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. அதனால் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஈஸ்ட் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ யூஸிங் ஆஃப் மெடிசன். ஸோ மெடிசனில் வந்து எதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எர்காட், ஆன்டிபாடிஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஸோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஆன்டிபயோட்டிக்காக எதிர்ப்பு தன்மை இருக்கிறதுக்கும் விட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குமே வந்து மெடிசன்ஸாக வந்து எது பயன்படுது, இந்த ஃபங்கை வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எர்காட். ஸோ எர்காட் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபங்கஸ். இட்ஸ் வில் பி க்ரோயிங் ஆன் த கிரைன்ஸ் சச் ஆஸ் த ரை அண்ட் மில்லட். இதுல எல்லாம் வந்து வரக்கூடியது. தஸ் காசிங் த கிரைன்ஸ் ஆஃப் த இட்ஸ் வில் பி டேர்னிங் இன்டு த டேர்ன் பிளாக் கலரில் வந்து உருவாக்கும். இட்ஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் த ட்ரக் ப்ரொடியூசன்ஸ். ட்ரக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து கிளேவிசெப்ஸ் பர்பியூரா இந்த ஸ்பீசிஸில் வந்து இது ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ ஃபங்கை இஸ் அ parasitic grasses especially rye. ஸோ திஸ் டிசீசஸ் இஸ் கால்டு இதில் வந்து ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது மேக்ஸிமம் வந்து இது யூஸ் ஆகுது. இதுலேயே வந்து டிசீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரே அண்ட் மில்லட். எர்காட் ஆஃப் ரே இட்ஸ் வில் பி இந்த ரே அப்படிங்கக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இதுவுமே வந்து அதாவது வந்து இந்த பிளான்ட்டில் வந்து கருப்பாக இந்த கிரைன்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் மாற்றுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இட்ஸ் வில் பி இன்க்ரீஸிங் த பிளட் ப்ரெஷர். இது வந்து இட் ஆல்சோ யூஸ்டு அஸ் அ இன்க்ரீஸிங் த பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இதோடைய எர்காட்டுங்கிறத வந்து இது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. தென் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் so which inhibit or reducing the growth of the certain microorganism is called as antibiotics. Some of the antibiotics it's obtained from the fungus is penicillium and clavicin. ஸோ பென்சிலியம் நொட்டேட்டம் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் கண்டுபிடிச்சது. இது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸுக்காகவும் வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ விட்டமின்ஸ். ஸோ ஃபங்கஸ் ஆர் த ரிச் சோர்சஸ் ஆஃப் மெனி விட்டமின்ஸ். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இட்ஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் த ஈஸ்ட். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்ட் ஆஃப் த மோல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி, ரிபோஃப்ளாமின், எர்கோஸ்டிரால் இதெல்லாமே வந்து இந்த ஃபங்கஸ் வந்து விட்டமின்ஸில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ சம் இண்டஸ்ட்ரியல் யூசஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எதுனா ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷன், அதாவது இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகட்டும், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், என்சைம்ஸ் அண்ட் ஜிப்ரிலிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபங்கஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் வில் பி கிவிங் த பிவரேஜஸ் இன் வைன் அண்ட் பீர். ஸோ இதில் மெயினாக வந்து எந்த ஸ்பீசியஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
சாக்ரோமைசிட்ஸ் சாக்ரோமைசிட்ஸ்னாலே வந்து ஈஸ்ட், இது வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. இட்ஸ் வில் பி ப்ரொடியூசிங் த வைன். ஸோ வைன் இஸ் மேடு ஃப்ரம் த ஜூஸ் ஆஃப் த கிரேப்ஸ் அண்ட் அதர் ஃப்ரூட்ஸ் ஆல்சோ அலோவிங் த ஈஸ்ட் டு இன்க்ளூடிங் த ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். இட்ஸ் கண்டெய்னிங் அபவுட் 10 to 12% ஆஃப் த ஆல்கஹால். பியரில் பார்த்தோங்கன்னா வந்து பார்லி கிரெயினில் பண்ணக்கூடியது. இட்ஸ் கண்டெய்னிங் 3 to 8% ஆஃப் ஆல்கஹாலிக் லெவல் வந்து இருக்கும். ஸோ ஒயின் பார்த்திங்கன்னா கிரேப்ஸ், இது வந்து நம்ம வீட்லேயே வந்து பண்ணலாம். என்னென்னா இந்த கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் வந்து நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நாட்டு சர்க்கரையும் வந்து ஈஸ்ட் வந்து ஒரு வார்ம் வாட்டரில் வந்து ஈஸ்ட் போட்டு நல்லா ஆக்டிவ் பண்ணி அதை நல்லா ஊற்றி ஏர் டைட் கண்டெய்னரில் டார்க் பிளேஸில் ஒரு 10 to 15 days வச்சு எடுத்தோம்னா அது ஓப்பன் பண்ணும் போதே இட்ஸ் வில் பி கிவிங் கேஸ். அந்த ஆல்கஹாலிக் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து அந்த ஆல்கஹால் ப்ரொடியூஷன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து நிறையா வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒயின் ப்ரிப்பரேஷனில் பார்த்திங்கன்னா 10 to 12% ஆஃப் ஆல்கஹால் இருக்கும். இதே வந்து பீர் ப்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா 3 to 8% ஆஃப் ஆல்கஹால்ஸ் வந்து இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சம் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்கைன்னு பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கேலிக் ஆசிட், glucanic acid, fumaric acid, lactic acid and oxalic acid ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஃபங்கை யூஸ் ஆகுது. ஸோ சிட்ரிக் ஆசிட்னா ஆஸ்பர்ஜில்லஸ் நிகர்ஸ், கேலிக் ஆசிட்னா பென்சிலியம் ஆஸ்பர்ஜில்லஸ் வரும். இதில் குளுக்கானிக் பார்த்திங்கன்னா பென்சிலியம் பர்போர்ஜீனம், ஃபியூமாரிக் பார்த்திங்கன்னா மியூக்கர் ரைசோபஸ், லாக்டிக்கில் வந்து ரைசோபஸ் ஒரைசா, ஆக்சாலிக் ஆசிடில் பார்த்திங்கன்னா ஆஸ்பர்ஜில்லஸ் நிகர். இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ சம் ஃபங்கஸ் இட்ஸ் வில் பி யூஸிங் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஜிப்ரலிக் ஆசிட். அதாவது ஃபைட்டோ ஹார்மோன் ஜிப்ரலிக் ஆசிட் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த கல்ச்சர் ஆஃப் த ஜிப்ரெல்லா. இது வந்து ஜிப்ரெல்லா, ஃபியூரிக்யூரியா அண்ட் ஃபியூசேரியன் மொனிலிஃபார்மே இந்த ஸ்பீசிஸ் ஜிப்ரெல்லால் இந்த மாதிரி வெரைட்டியான ஸ்பீசிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து ஜிப்ரெலிக் ஆசிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஜிப்ரெல்லின் இட்ஸ் வில் பி ஒன் ஆஃப் த என்சைம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் யூஸ்டு டு இன்டியூசிங் த க்ரோத் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அதாவது பிளான்ட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து ஜிப்ரெலிக் ஆசிட் ஜிப்ரெலின் வந்து இருக்குது. இட்ஸ் வில் பி இன்டியூசிங் த க்ரோத்தை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ளவரிங் வர்றதுக்கும் வந்து இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சம் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் வில் பி ஸ்பாயிலேஜ் ஆஃப் த ஃபுட். ஸோ மெனி மோல்ட் ஃபங்கை சச் ஆஸ் த ரைசோபஸ், மியூக்கர், ஆஸ்பர்ஜில்லஸ் அண்ட் பென்சிலியம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகிற தன்மை வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், நம்ம சமையல் பண்ண வச்சுருந்த குக் பண்ணி வச்சுக்கிற ஃபுட் ஆகட்டும், சீக்கிரமாக வந்து அது கெட்டு போகிறதுக்கு வந்து இது வந்து ஸ்பாயிலேஜிங் த ஃபுட். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ப்ரெட்டு, பட்டர், ஜாம், ஜெல்லி, பிக்கிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்து ரெண்டாவது இட்ஸ் வில் பி அன்ஃபிட் ஃபார் த ஹியூமன் கன்சப்ஷன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இப்போ இதில் ஸ்ட்ராபெரியில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வெள்ளை கலரில் பூசணம் புழுத்து போகுது அப்படின்னு சொல்லுவோம். வெளியே வந்து ஏர் சர்க்குலேஷனில் வச்சோம்னாலே சீக்கிரமாக அது வந்து பூசணம் புழுத்து போயிடும். ஸோ இது வந்து ஸ்பாயிலேஜிங் த ஃபுட். இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா வந்து நம்மளுக்கு டிசென்ட்ரி இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து நடக்கும், வாமிட்டிங் சென்ஸாகவே இருக்கும். ஸோ ஸ்பாயிலேஜிங் ஆஃப் கூட்ஸ். ஸோ மெனி ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஆர் டெஸ்ட்ராயிங் பை த ஃபங்கை, தீஸ் இன்க்ளூடிங் த ஃபாலோயிங். ஸோ எலக்ட்ரிக் கூட்ஸ், cloth, wool, paper and books, hemp, jute, rubber. வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை நிறைய பெஞ்சிட்டே இருக்கும்போது பாயை நம்ம சுருட்டி வச்சுருந்தாலே பாயில் பூசணம் முடிச்சிருக்கும். ஸோ அதேமாதிரி துணியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அலமாரியில் நம்ம அடுக்கி வச்சுருந்தது பார்த்தாலே, ஏதாவது பீரோக்குள்ளே ரேக்கில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு எதுவும் ஆகாது. இந்த அலமாரி சைடெல்லாம் அடுக்கி வச்சுருக்கும் போது அந்த ஈரப்பதம் வந்து அதிகமாக அந்த காத்தோட்டம் படும்போது அந்த இடத்துல வந்து ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி புக்கு ரொம்ப நாளாக நம்ம வந்து எடுக்காமல் புக் அப்படியே வச்சுருந்தனாலுமே என்ன ஆகிருக்கும், இந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அது புக் ஆகட்டும், பேப்பர் ஆகட்டும், ரப்பரு, உல் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ destructions of timber wood. So it will be filled in the timber attacked by the பாலிபோரஸ் அப்படின்னாலே வந்து இட்ஸ் வில் பி பாலிபோரஸ் இந்த பேப்பர் வெரைட்டி இந்த வுட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறது. இட்ஸ் வில் பி டீகேயிங் த வுட் அண்ட் இட்ஸ் வில் பி த காசஸ் ஆஃப் த கிரேட் எக்கனாமிக் லாஸஸ். அந்த வுட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா பூசணம் புழுத்து நவுத்து போன மாதிரி அதோடைய வுட்டு வந்து அப்படியே பொறியாக ஆகி அதோடைய கிரிப்னஸே வந்து இழந்துடும்.
இது ஃபங்கஸ்னால் வரக்கூடியது. ஸோ சம் அலர்ஜிக் ஃபங்கை. ஸோ த ஸ்போர்ஸ் ஆஃப் த மெனி மோல்ட் அண்ட் ஃபங்கை இட்ஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைஸ். throat allergy, lungs allergy, the body parts and it will be giving some symptoms of the allergy. அதாவது வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கனாலே இந்த பூசணம் புழுத்து போகுதில்ல சொல்லுவோம்ல, அந்த பூசணம் இப்போ புக்கே இருக்குதுன்னு வைங்களேன், இந்த புக்கு வந்து ரொம்ப டஸ்ட்டாக பூசணம் புழுத்து மாதிரி இருக்குது இப்படின்னு நம்ம தட்டுனாலும் அந்த ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஸ்போர் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணினாலும் நம்ம பாடியில் பட்டாலோ வந்து என்னாகும், கண்டினியூஸ் நோஸ் ரன்னிங் வரும், சம் ஸ்கின் அலர்ஜிஸ் வரும், த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், லங்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ த காமன் ஃபங்கல் டிசீசஸ் அண்ட் சிம்டம்ஸ். காமனாக வந்து ஃபங்கல் டிசீசஸ் வந்து என்னென்ன ஃபங்கல் டிசீசஸ் இருக்குது, காமனாக என்னென்ன இருக்குது, எதாவது பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய காமன் டிசீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வகையில் இது வந்து சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பவுல்ட்ரி மைல்டோ, இது வந்து ஒயிட் பவுல்ட்ரி ஸ்பாட்ஸ் ஆன் த லீவ் அண்ட் ஸ்டெம்ஸ் ஹிண்டரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். நிறைய பிளான்ட்ஸில் ஆகட்டும் லீஃப் அதோடைய ஸ்டெம்மில் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பவுட்ரு மாதிரி அந்த வந்து பவுட்ரி மெல்டியூ. ஸோ பவுட்ரி மைல்டியூங்கிற ஒரு டிசீஸை வந்து இந்த ஃபங்கல் வந்து பிளான்ட்ஸில் வந்து உருவாக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட் ஆர் ரஸ்ட். பிளாக் ஸ்பாட் கருப்பாக வந்து ஒரு புள்ளிகளை வந்து அது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ பிளாக் ஸ்பாட் ஆன் த லீஃப் லைக் ரோசஸ் causing the yellowing leaf drop, weakening the plant. ஸோ அந்த மாதிரி பிளாக் ட்ராப்ஸ், எல்லோயிங்ஸ், நம்ம இந்த வைரஸ் டிசீசஸ் படிக்கும்போது நம்ம நிறையா படிச்சிருப்போம். ஸோ இந்த எல்லோயிங் ஆகிறது ஃபங்கல் டிசீசஸ் மாதிரியே வந்து வைரல் டிசீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்துப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஃபங்கல் டிசீஸுமே என்ன தான் பண்ணோம்னா அந்த பிளான்ட்டை பார்த்திங்கன்னா எல்லோயிங்காக சீக்கிரமாக எல்லோயிங் ஆக்கி விட்டுரும். அதே மாதிரி அந்த லீஃபில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஸ்பாட்டை உருவாக்கி என்ன பண்ணும், ரஸ்ட் மாதிரி ஸ்பாட் உருவாக்கும், இல்லாட்டி ரஸ்ட்டை உருவாக்கி சீக்கிரம் அதோடைய பிளான்ட்டோடைய க்ரோத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வேண்டி வீக்கனிங், அந்த பிளான்ட்டை வந்து வீக் ஆக்கி அந்த பிளான்ட்டை வந்து அப்படியே கொன்றும். இந்த மாதிரி டிசீசஸ் வரலாம். அதுக்கப்புறம் ரூட் ராட் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் வில் பி டீகேயிங் ஆஃப் ரூட்ஸ். ஸோ பிளாக்கிங் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன். அந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் மூலம் தான் வந்து இது வந்து வாட்டரை வந்து அப்சார்ப்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வில் பி பிளாக்கிங் தட் ரூட். அந்த ரூட் ராட் வந்து அது வந்து பிளாக் பண்ணுது, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டிங்கே வந்து அந்த ரூட்டில் வந்து பிளாக் பண்ணுச்சுன்னா அந்த ரூட் வந்து என்ன ஆகாது, அப்சார்ப்ஷன்ஸ் வந்து அங்கே நடக்காது. ஸோ அப்சார்ப்ஷன் நடக்காதுங்காட்டி என்ன ஆகுது, இட்ஸ் லீட்ஸ் டு த வைல்டிங் அண்ட் பிளான்ட் டெத். ஒன்றா அது காஞ்சு போய் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அதோட டெத் கண்டிஷனுக்கும் கூட அது போயிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளைட்ஸ் அண்ட் பிளிஸ்டர்ஸ். ஸோ ப்ரௌனிங் ஆர் டைபேக் ஆஃப் த ஷூட்ஸ் அண்ட் லீஃப். எக்ஸாம்பிள் லேட் பிளைட்னஸ், பிளைட் ஆகிடுது, வெளுத்து போயிடுது, பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகிடுது, க்ராப் வந்து என்ன ஆகுது, இட்ஸ் வில் பி மாசிவ், இட்ஸ் வில் பி க்ராப்பிங் தட் ஃபெயிலியர்ஸ். எல்லாமே வந்து அதோட க்ரோயிங்லேருந்து எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுது. ஸ்மட்ஸ் அண்ட் கால்ஸ். ஸோ அப்நார்மல் க்ரோத், டியூமர்ஸ் ஆர் மாசஸ் லைக் ஸ்மட் ஆன் கிரைன்ஸ் தட் இஸ் டிஸ்ஃபிகர் த பிளான்ட்ஸ். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து இதோடைய சிம்டம்ஸ் வந்து அதிகமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்மட்ஸ் அண்ட் கால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தாவர அது வந்து வளரும்போது கட்டிகளை வந்து நிறையா ஃபார்ம் பண்ணும். இந்த கொப்பளமாக வந்து அதோட லீஃப் ஆகட்டும் பிளான்ட் ஆகட்டும் ஃபார்ம் பண்ணி அது ஒரு அசாதாரண வளர்ச்சியை கொடுக்கும். பிளான்ட்ஸில் பார்த்திங்கன்னா அப்நார்மல் க்ரோத், ஒரு அசாதாரண வளர்ச்சியை கொடுத்து சீக்கிரமாக வந்து அந்த பிளான்ட்டை என்ன பண்ணிடும், கொன்றும். அதோட க்ரோத்தையே வந்து இது பண்ணிடும். அதுதான் வந்து ஸ்மட்ஸ் அண்ட் கால்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டியூமர் டிசீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட் வி see the overview of this economic importance of fungi. ஸோ மைக்காலஜி அப்படின்னாலே வந்து ஸ்டடி ஆஃப் ஃபங்கை. இந்த ஃபங்கையில் பார்த்திங்கன்னா வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்னால் பாசிட்டிவ் நிறையா இருக்குது, நெகட்டிவ் நிறையா இருக்குது. ஸோ பாசிட்டிவ் மேனர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் வில் பி யூஸிங் ஃபார் த டீகம்போசஸ் ஆஃப் வேஸ்ட் எல்லாம் வந்து இறந்து போன உயிரினங்களை எல்லாம் வந்து டீகம்போஸ் மக்க வைக்கிறதுக்கு. அதனால் வந்து எக்கனாமிக்லி இட்ஸ் வில் பி ஃப்ரெண்ட்லி, அதாவது சுற்றுச்சூழலை வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபங்கை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் எடிபிள் ஃபங்கை, இதை சாப்பிட்றதுக்கு அந்த ஃபங்கை வந்து நம்ம
சாப்பிட்ற விஷயங்களில் நிறையா வந்து யூஸ் ஆகுது. எவ்வளவோ வந்து ஹார்ம்ஃபுல் மஷ்ரூம்ஸ் இருந்தாலும் பாய்சனஸ் மஷ்ரூமும் இருக்குது. ஆனால் சம் மஷ்ரூம்ஸ் இட் வில் பி யூஸ்டு ஃபார் த ஈட்டிங் பர்பஸ், நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டாகவும் நம்மளுக்கு இருக்குது. தென் ஈஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கேக் ப்ரொடக்ஷன்ஸ், இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ சம் ஃபங்கை இட்ஸ் வில் பி யூஸிங் ஃபார் த மேக்கிங் த மெடிசன் யூஸ் பண்ணுறதுக்கு, மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆகுது, எர்காட் விட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சம் ஃபங்கஸ் இட்ஸ் வில் பி யூஸிங் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் யூசஸ் அப்படின்னா என்ன, ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகட்டும், தென் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், என்சைம் அண்ட் ஜிப்ரலிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்னால் பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட், கேலிக் ஆசிட், குளுக்கானிக் ஆசிட், ஃபியூமாரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட் இதெல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ let we see the harmful effect அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be spoilaging the food. ஸோ ஜாம், ஜெல்லி, பட்டர், பிக்கிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பூசணம் புழுத்து போய் அழுகிறதுக்கு அது ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடுது ஃபுட்டை. அதே மாதிரி ஸ்பாயிலிங் த கூட்ஸ், வீட்டில் வச்சுருக்கிற ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணாத திங்ஸாக வச்சுருந்தோம்னா, ஓப்பன் பிளேஸில் வச்சுருந்தோம்னா வந்து இட்ஸ் வில் பி ஸ்பாயிலே. அண்டு டெஸ்ட்ராயிங் த டிம்பர் ஆஃப் வுட்டுகளையுமே வந்து உள்ளுக்குள்ளே பூசணம் புழுத்து மக்கி போகிற மாதிரி பண்ணுது. அது சம் ஃபங்கல் மோல்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா அலர்ஜியை வந்து உருவாக்கக்கூடியது. ஸோ காமன் ஃபங்கல் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வில் பி அஃபெக்டிங் த பிளான்ட். பவுல்ட்ரி மைல்டியூங்கிற டிசீஸ் உருவாக்கும், பிளாக் ஸ்பாட் டிசீஸ் உருவாக்கும், ரூட் ராட், ஸோ பிளைட்ஸ் அண்ட் பிளிஸ்டர்ஸ் உருவாக்கும், த ஸ்மட் அண்ட் கேல்ஸ், இந்த மாதிரி டிசீசஸ் வந்து நிறையா வந்து உருவாக்கும். ஸோ தீஸ் ஆர் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை அபவுட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மேனர். So let me practicing some question regarding this topic. So yeast, a fungus, is a crucial in the food industries for fermentation in which product? எந்த product fermentation பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது? So option A vegetables and fruits, bread and beer, meat and dairy, spices. So correct answer is bread and beer. இது ரெண்டுமே வந்து fermentation process மூலமாக தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். So what is the primary role of mycorrhiza fungi in agriculture? Agriculture இதோடைய ரோல் என்னன்னு பார்த்தோம்னா causing the plant diseases. Option B increasing the soil salinity. Option C enhancing nutrient absorptions for plants. Option D the productions toxic by product. So the correct answer is it will be enhancing the nutrients absorptions for plants. So the third question, the fungal hyphae forming a network in soil are essential for decompositions contributing to dash. Option A soil sterilization. Option B human formations and soil fertility. Option D desertification. Option D waterlogging. So the correct answer is option B, the human formations and soil fertility. So what substance make up the cell wall of most fungi? So differentiate them from plants. பிளான்ட்ஸ்லேருந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன டைப்ஸில் செல் வால்ஸ் வந்து ஃபங்கை மேடப் ஆஃப் ஆகிருக்கும்? ஆப்ஷன் ஏ செல்லுலோஸ், ஆப்ஷன் பி லிக்னின், ஆப்ஷன் சி கைட்டின், ஆப்ஷன் டி பெப்டிடோக்ளைகான். ஸோ ஃபங்கஸ் ஹாவ் செல் வால் primarily composing of chitin. So unlike plant, so whole cell wall is made up of cellulose. So therefore the correct answer வந்து என்ன? Plant, unlike plant இல்லாமன்னு சொல்லும்போது ஆப்ஷன் சி chitin is a correct answer. So the next question, the fungi are produced as biocontrol agents to manage the pest, reducing reliance of chemical pesticides. This is the example for dash. What is the term it will be using? So bioaccumulation, biocontrol, bioforestification and bioremediations. So first இதோடைய definition என்னன்னு பார்க்கலாமே. So bioaccumulation அப்படின்னா என்ன? So that term it will be referred the process by which substance such as a chemical or heavy metals accumulated in the living organisms or over time.
while bioaccumulation it will be relevant in the environmental content. It does not directly related to the fungi to the manager pest. அதாவது பயோ அக்குமுலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கண்டென்ட் கூட தான் வந்து ஒப்பிடப்படுதோ தவிர ஃபங்கையோடைய பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வரல. ஸோ பயோ கண்ட்ரோல் அப்படின்னு என்னென்னு கடைசியாக பார்க்கலாம். ஸோ பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஸோ பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் என்ஹான்சிங் த நியூட்ரிஷனல் கண்டென்ட் ஆஃப் த கிராப்ஸ். இட்ஸ் பி ப்ரீடிங் ஆர் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனை வந்து மென்ஷன் பண்ணுறதா வந்து பயோஃபோர்ட்டிஃபிகேஷன். ஸோ வயல் இம்பார்ட்டன்ட் ஃபார் த இம்ப்ரூவிங் ஆஃப் ஃபுட் குவாலிட்டி. இட்ஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபங்கை. இது வந்து ஃபுட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இது, அதை பற்றி நம்ம சொல்லுவோமோ தவிர இந்த ஃபங்கை பெஸ்ட் கண்ட்ரோலில் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ பயோ ரெமிடேஷன்ஸ். ஸோ பயோ ரெமிடேஷன் இஸ் த யூசஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் தியர் என்சைம்ஸ் டு ரிமூவிங் த பொல்யூட்டன்ட் ஃபார் த என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பொல்யூட்டண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பயோ ரெமிடேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல்சோ இட்ஸ் பயோலஜிக்கல் அப்ரோச். இட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி சொல்லிட்டு ஃபோக்கஸிங் ஆன் த கிளீனிங் அப் ஆஃப் த contaminating the managing. It's not rather than the managing of pesticides. environmental cleaning contaminate வந்து இது பண்ணுறது தான், இது வந்து பெஸ்டிசைட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது கிடையாது. ஸோ லெட் வி see the பயோ கண்ட்ரோல். ஸோ பயோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் will be involving the uses of living organism, அதாவது the product to control the pest, disease or weed using the fungi as a bio control agent to manage the pest. அந்த டெஃபினிஷன் வந்து எதுக்கு வருது, பயோ கண்ட்ரோல் தான் வருது. ஸோ இட் இஸ் இன்வால்விங் யூட்டிலைசிங் த பயாலஜிக்கல் மெத்தட் டு கண்ட்ரோல் த பெஸ்ட் பாப்புலேஷன். பயாலஜிக்கல் கண்ட்ரோலில் வந்து இந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன டேர்ம், பயோ கண்ட்ரோல். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பயோ கண்ட்ரோல். So I hope you can understand about this fungi topic. So in next class we will discuss about second unit, லிச்சினாலஜி. ஸோ லிச்சினாலஜி அப்படின்னா என்ன, ஸ்டடி ஆஃப் லைக்கன்ஸ். லைக்கன்ஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் வந்து லிச்சினாலஜி. ஸோ லெட் வி டிஸ்கஸ் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.